குருப்யோ நமஹ நமோ நமஹ. அஷ்டாவக்ர கீதா 6வது பதிவு. ஆனந்தமாக இருப்பேங்க நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ராம் விக்னேஷ் சேனல் 75,000 வியூஸ் கிராஸ் பண்ணிடுது. 500க்கும் மேற்பட்ட வீடியோஸ் இருக்குது டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில். நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கை சூஸ் பண்ணிக்கலாம். இதுவரை நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் ஃப்யூச்சர் போஸ்டிங் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நான் எப்போ போடுறேன்னு கவலையப்பட வேண்டாம், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளுக்கு இந்தியாவில் மட்டும் இல்லை, வெளிநாட்டிலேருந்து வியூவர்ஸ் இருக்காங்க, ஆஸ்திரேலியாவிலேருந்து இருக்காங்க, அப்புறம் கனடாலேருந்து இருக்காங்க, மிடில் ஈஸ்ட்லேருந்து இருக்காங்க, யூஎஸ்லேருந்து இருக்காங்க, யூகேலேருந்து இருக்காங்க, ரஷ்யாலேருந்து இருக்காங்க, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், எல்லா இடத்துலேருந்து இருக்காங்க. இன்னும் நிறைய எங்கெல்லாம் நம்ம இந்தியர்கள் வெளிநாட்டில் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் நம்ம ரீச் பண்ணணும். அதுக்கு உங்களுடைய ஹெல்ப் வேணும். உங்களுக்கு தெரிஞ்ச யார் இருந்தாங்க இதை இந்த சேனல் அனுப்பி விடுங்க, அல்லது எனக்கு அந்த நம்பரை கொடுங்க, நான் அவங்களுக்கு அனுப்புகிறேன். எங்கெல்லாம் போகணும்? நம்மளுக்கு மலேசியா போகலாம், இந்தோனேஷியா போகலாம், நைஜீரியா போகலாம். எங்கெல்லாம் இந்தியன் பப்ளிக் நிறைய டாமினேஷன் நிறைய இருக்கோ அங்கெல்லாம் நம்ம இதை எடுத்துகிட்டு போகணுன்னு ஆசையாக இருக்குது. அதுக்கு உங்களுடைய உதவி வேணும். ஏன்னா ஏற்கனவே உங்களோட உதவினால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். சரி, இப்போ அஷ்டாவக்ர கீதா பகிர்வு 6 13வது வேர்ஸ். கூடஸ்தம் போதம் அத்வைத்தம் ஆத்மானம் பரிபாவய ஆபாசக அகம் பிரமம் முக்துவா பாவம் பாஹ்யம் அத அந்தரம். என்ன சொல்கிறார் இவர்? நான் அகம் ஆபாசக இதி பிரமம் முக்துவா, நான் இந்த அகங்காரம் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு, அப்புறம் பாஹ்யம் அத அந்தரம் பாவம் முக்துவா, நான் அகங்காரம் மமகாரம்னு இருக்குல்ல, இது என்னோடு, இது நான், இது சில சமயம் இந்த நான் உடம்பை நாங்கிறோம், சிலது என்னோடுங்கிறோம். இந்த அகங்காரம் மமகாரத்தை விட்டுட்டு நீ என்னது கூட்டஸ்தம் என்றும் மாறாத கான்ஷியஸ்னஸ், சச்சித் ஆனந்தம், போதம் சுத்தமான அறிவு, அத்வைத்தம் இரண்டற்றது, ஆத்மானம் தன்னை, பரிபாவிய காண்டம்ப்ளேட் பண்ணு. எப்பொழுதுமே உள்ளுக்குள்ள ஒரு அண்டர் கரண்டில் என்ன இருக்கணும்? நான் ஆத்மா ஆத்மா ஆத்மா, என்னால் தான் எல்லா டிரான்சாக்ஷனும் ஒளிவிக்கப்படுகிறது, தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறார். 14வது வருஷம் போகலாம். தேக அபிமான பாஷேன சிரம் பத்தக அசி புத்திரக போதக அகம் ஞான கடுகேன தத் நிஷ்கிருத்திய சுகீபவ. இதே தான் திரும்ப திரும்ப டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறார். ஏன்னா இது நிதித்தியாசன கிரந்தம். நிதித்தியாசன கிரந்தம்னா என்னது? எது உண்மையோ அதை திரும்ப திரும்ப நினைக்கணும், எது தப்போ அந்த தப்பை போக்கணும். இவன் என்ன சொல்கிறார்? ஹே புத்திரக்க, ஏ குழந்தாய், தேக அபிமான பாஷேன, இந்த நான் தான் அந்த தேகங்கிற எண்ணத்தோடு கயற்று தானே கட்டுப்படுத்துறது, நம்மளை கட்டுறது. அந்த கட்டத்தில் சிரம் நிறைய நாளாக பத்தஹாசி, நீ கட்டுக்கொண்டு இருக்கிற அந்த கயிறு ஒன்று கட்டி போட்டிருக்கு. ஏன்? நான் இந்த தேகம் நினச்சிட்டு இருக்கேன். அகம் போதக இது, நான் கான்ஷியஸ்னஸ், நான் அறியும் தன்மை, அந்த ஞான கடுகேன, அந்த ஞான வாளால், தத்துனா அந்த பாஷம், அந்த கயற்றை நிஷ்கிருத்திய கட் பண்ணு, அப்புறம் துவம் சுகீபவ, சந்தோஷமாக இரு அப்படிங்கிறார். 15வதுக்கு போகலாம். நிஸ்ஸங்கக நிஷ்கிரியக அசி துவம் சொப்பிரகாஷக நிரஞ்சனக அயம் ஏவ ஹி தே பந்தக சமாதிம் அனுதிஷ்டதி. திரும்ப திரும்ப இப்போது ஒருத்தனை தூணில் கட்ட போட்டிருந்தா தானே அவனை அவுக்கணும். அவன் கட்டுப்பட்டிருக்கேன் நினச்சிட்டுருக்கேன், அவுன்னா எப்படி அவுக்க முடியும்? கட்டுப்போடவனை கட்டப்போடாத மாதிரி இது என்ன சொல்கிறாருன்னா, தொம் நிஸ்ஸங்கக, உனக்கு ஒற்றரோடும் சேற்றையே கிடையாது, ஏன்னா நீ மட்டும்தான் இருக்க. நிஷ்கிரியக, ஒரு காரியமும் நீ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பண்ணுறது இல்லை. சொப்பிரகாஷக, செல்ஃப் இலுமினேட்டிங், நீ தான் பிரகாஷம், எல்லாமே ஒன்னால தான். இந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் தெரிவிக்கிறது யாரு? நீ தான். நிரஞ்சனக, அப்பழுக்கற்றவன், அசி இருக்கிறாய்.
அயமேவ தே பந்தக, உன்னோட பந்தம் என்னதுனால வருதுனாக்க சமாதிம் அனுதிஷ்டதி. நான் வந்து பந்தப்பட்டுட்டேன், நான் பந்தப்பட்டவன், நான் பந்தப்பட்டவன். ஸோ பந்தத்திலேருந்து போகிறதுக்கு என்ன பண்ணணும்? சமாதி, மெடிடேஷன் பண்ணு, சாதகனாகு. நீ சித்தண்டா, நீ எதுக்கு சாதகன் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நீ வந்து மெடிடேஷன் பண்ணணுன்னா என்ன எடுத்த? நீ லிமிட்டட் பீயிங் நினச்சிட்டு இருக்க. அதனால் நீ லிமிட்டட் பீயிங், நான் ஈகோ நினச்சா தானே ஓணும். நீ எப்போதுமே ஃப்ரீயானவன் தான், நித்திய முக்தக அப்படிங்கிறார். சரியா? இப்போ 16வது போகலாம். துவயா வியாப்தம் இதம் விஸ்வம் துவயி புரோத்தம் பதார்த்ததக யதார்த்ததக துவயா வியாப்தம் இதம் விஸ்வம் துவயி புரோத்தம் யதார்த்ததக சுத்த புத்த ஸ்வரூபக துவம் மாகமக சுத்ர சித்ததாம். என்ன சொல்றார்? ஒரு தங்கத்தில் ஆபரணங்கள்லாம் இருக்குன்னா அது நாம ரூபங்கள் தான் டிஃப்ரெண்டாக இருக்கே தவிர எல்லாமே தங்கம் தானே. ஒரு மண் பானையில் வந்து பார்த்தோம்னா இருக்கிறது என்னது? மண் பானையில் இருக்கிறதெல்லாம் மண் தானே. மண்ணை தவிர்த்து வேறு ஏதாவது பானையில் தான் இருக்கா? அதை மாதிரி தான் சொல்கிறீங்க. இதம் விஸ்வம், இந்த உலகம் துவயா வியாப்தம். எப்படி ஒரு மண்பானையில் அந்த மண்பானையை ஃபுல்லாக அந்த மண் வியாபித்திருக்கிறதோ, எப்படி ஒரு தங்க ஆபரணத்தில் அந்த ஆபரணத்தில் எல்லாம் பிரேஸ்லெட்டாக இருக்கட்டும், செயினாக இருக்கட்டும், எல்லாமே தங்கமால் வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ, துவயி ஒன்னில் புரோத்தம், ஒன்னில் இன்டர்வோவன், ஒன்னில் துவம் பதார்த்த யதார்த்ததக துவயி புரோத்தம், எல்லாமே இந்த உலகமெல்லாம் இருக்குல்ல, இந்த விஸ்வம் எல்லாமே ஒன்னால தான் பண்ணப்பட்டிருக்கிறது. ஒன்னால் எப்படி ஒரு நூல் ஒரு கிளாத்தில் வந்து இந்த 2 வெர்டிக்கலும் ஹரிசாண்டலும் அந்த நூல் போயிட்டே இருக்கு இல்லையா, அந்த நூல்னால தானே வியாபிக்கப்பட்டிருக்கு. அதனால ஒன்னில் தான் எல்லாமே இந்த உலகமே இருக்கு. நீ வந்து யதார்த்தத்தக உண்மையிலேயே சுத்த புத்த ஸ்வரூபக, நீ பியூரா இருப்ப, ஞானஸ்வரூபம் நீ அசி. துவம் சுத்ரக சித்ததாம் ஆகமக, நான் வந்து அதோட குறையவன், ஐ எம் லோ அப்படின்னு நினச்சிக்காது அப்படிங்கிறார். சரியா? ஸோ எல்லாம் இந்த மெட்டீரியல் காஸ் ஆஃப் எவ்ரி திங், அந்த இது வந்து ஃபுல் ஆப்ஜெக்டாக பெருவடை பண்ணியிருக்கோம்ல. பானைக்கு வந்து மண்பானைக்கு எது மெட்டீரியல் காசு? மண். ஸோ அந்த மண்பானை ஃபுல்லாக எப்படி மண்ணால் வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ, இந்த கான்ஷியஸ்னால தான் இந்த உலகம் எல்லாமே வியாபிக்கப்பட்டிருக்கிறது. இதில் தான் அது நெய்யப்பட்டிருக்கிறது. நீ தான் அது. நீ வந்து சுத்தனாக இருக்க, புத்தனாக அறியும் தன்மையாக இருக்கிறாய். இன்னும் ஒன்று பார்த்துட்டு முடிச்சிடலாம் இன்னைக்கு. நிர் அபேட்சக நிர்விகாரக நிர்பரக சீத்தல ஆசயக அகாத புத்திஹி சுப்தக பவ சின்மாத்தர வாசனக. என்ன சொல்கிறார்? துவம், நீ வந்து நிர் அபேட்சக, உனக்கு வந்து ஒன்றுமே வேண்டாம். யூ ஆர் இண்டிபெண்ட், யூ ஆர் நாட் கண்டிஷன்ட், ஃப்ரீ ஃப்ரம் ஆல் டிசைர்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நிர்விகாரக, உனக்கு மாறுதல்களே கிடையாது. ஓகே. நிர்பரக, உனக்கு வந்து பாரமே கிடையாது. நீ எப்போதும் நீ ரொம்ப லைட்டாக இருக்கிறவன். நிர்பாரம், பாரம் கடினம் இல்லாதவன், எப்போதுமே ஆனந்தமாக இருக்கக்கூடியவன் நீ. நிர்பாரக சீத்தல ஆசையக, சீத்தலன்னா நான் குளிர்ந்த தன்மையை, அதுக்கு குளிர்ந்த இடமா உன்னோட நீ இருக்கிற இடம் வந்து ரொம்ப குளிராக இருக்கு. ஓகே, நீ தான் சாந்திக்கும் முக்திக்கும் உள்ள இடம் அப்படிங்கிறார். ஆகாத புத்திகி, ஆகாத புத்திகினா என்ன? அன்லிமிட்டட் புத்தி, அறிவு. நீ மட்டும்தான் இருக்க, எல்லா இடத்துலையும் இருக்கன்னா நீ அன்லிமிட்டட் அறிவு. அப்புறம் அக்ஷுப்தக, அக்ஷுப்தகனாக்க யூ ஆர் அன்டிஸ்டர்ப்டு, டிஸ்டர்பே ஆகிறதில்லை, அஜிடேட்டே ஆகிறதில்லை. ஏன்னா நீ தானே ஞானம், எல்லாமே தெரிஞ்சவன்ல நீ. சின்மாத்திர வாசனக, நீ வந்து சின்மாத்திர வாசகனா என்னது? நீ வந்து தன்னை அறிகிற தன்னை அறியும் மாதிரி அதுலேயே அந்த வாசனை, அந்த ஆசையிலேயே இரு. அப்படியே இருந்தேனாக்கா அந்த முமுக்ஷுவா ஜிக்ஞாசுவா இருந்துட்டே இரு. ஏன்னா நீ எல்லாம் இதுதான், உன்னை பற்றி தெரிஞ்சுக்கோ, உன்னோட சொரூபத்தை பற்றி தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் நல்லாவே கவர் பண்ணிட்டோம். ஏன்னா நம்மளுக்கு பேசிக் ஃபவுண்டேஷன் ரெடியாக எடுத்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். ஸோ முதல் சாப்டரில் 20 வேர்சஸ் இருக்குது, நம்ம 17 முடிச்சிட்டோம். அடுத்த செஷனில் நம்ம 3 முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு சாப்டரை முடிச்சுடலாம். குருப்யோ நமஹா, நமோ நமஹா. உங்களுடைய ஆதரவுக்கு எப்பொழுதும் தலை வணங்குகிறேன். நன்றி.